மறுபாதி அந்நியாரருடைய பிறந்த நாள் கூட்டம். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் மூர்த்தி அவர்களே, யுவராஜ் அவர்களே, சேஷாத்ரி அவர்களே, பொன்னுசாமி அவர்களே, சந்திரகாந்தன் அவர்களே, வேலு அவர்களே, அன்பு செழியன் அவர்களே, செல்லப்பன் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, ஏழுமலை அவர்களே, கோதண்டராமன் அவர்களே, லோகநாதன் அவர்களே, அப்துல் அஜீஸ் அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, முரளி அவர்களே, நடராஜன் அவர்களே, சம்பத் குமார் அவர்களே, மாமா நாகூர் மீரான் அவர்களே, ஏழுமலை அவர்களே மற்றும் எனக்கு முன்னால் பேசிய கேப்டனுடைய போர்படை தளபதி, கேப்டனுடைய உண்மை தொண்டன், கேப்டனுடைய விசுவாசி, எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்த அண்ணன் அனகை முருகேசன் அவர்களே மற்றும் எனக்கு முன்னால் உரையாற்றிய தலைமைக்காக பேச்சாளர் அண்ணன் தம்பி முருகன் அவர்களே மற்றும் பொம்மல் ராஜ் அவர்களே, பிரகாசம் அவர்களே, கஜேந்திரன் அவர்களே, தம்பி முருகன் அவர்களே, ரமேஷ் அண்ணன் அவர்களே, ரமேஷ் பிரபாகரன் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் மற்றும் ஜெயராஜ் அவர்களே, சிவா அவர்களே, வேதா அவர்களே, குமார் அவர்களே, கந்த குருநாதன் அவர்களே, தனிகாசலம் அவர்களே, மூர்த்தி அவர்களே, நாகராஜ் அவர்களே, பாத்திமா செல்லா அவர்களே, நீலகண்டன் அவர்களே, ஜெயலட்சுமி அவர்களே, தேவி கன்னியப்பன் அவர்களே, பாபு அவர்களே, சத்தியமூர்த்தி அவர்களே, கஜேந்திரன் அவர்களே மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக மற்றும் மாவட்ட அணி நிர்வாகிகளே, மாநில அணி நிர்வாகிகளே மற்றும் இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கும் அன்சாரி செந்தில் அவர்களே, இவற்றுக்கெல்லாம் மேலாக தன்னுடைய திரைப்படத்தின் மூலம் காவல்துறைக்கு தனி மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தவர் புரட்சி கலைஞர். அந்த காவல்துறை சார்ந்த அதிகாரிகளே என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்கன்னு அங்கங்க ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கும் தில்லுமுள்ளு கட்சியை சார்ந்த திமுகவை சார்ந்த தோழர்களே மற்றும் இதுவரைக்கும் எங்களோடு இருக்கின்ற தோழமை கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களே, மாற்று கட்சி நண்பர்களே, இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களே, வியாபார பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நெற்றிக்கனை தீரப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறிய நக்கீரன் தோன்றிய மதுரை மாநகரத்தில் பிறந்து இன்றைக்கு கோயம்பேட்டில் தெய்வமாக வீட்டிருக்கும் எங்களுடைய புரட்சி கலைஞரை நோக்கி வழங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்கங்க, உரை இருந்தா மன்னிச்சுக்கீங்க. எப்படி எருவானது சர்க்கரையும் மணலையும் கலந்து வைத்தார், மணலை தவித்து சர்க்கரையை உண்ணுகிறதோ, எப்படி அந்த பறவையானது பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் தண்ணீரை தவித்து பாலை பருகிறதோ, எப்படி காந்தமானது இரும்பு தூளையும் மரத்தூளையும் கலந்து வைத்தால் மரத்தூளை தடுத்து இரும்பு தூளை கவர்கிறதோ, அது போல என்னுடைய பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்கங்க, உரை இருந்தா மன்னிச்சுக்கீங்க. கேப்டன் இந்த ஒற்றை சொல் கடந்த வருடம் டிசம்பர் 28ஆம் தேதி தமிழர்கள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அன்றைக்கு வந்தது வேணா 20 லட்சம் பேர் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் கோடான கோடி தமிழர்களும் கண்ணீர் விட்டு அழுத அந்த காட்சியை நம்ம பார்த்திருப்போம். வேற எந்த தலைவருக்காக இப்படி இருந்ததா? ஏன் அப்படி? எதனால் அப்படி? வீரத்தின் பிறப்பிடும், வீரத்தின் பிறப்பிடும், அன்பின் உறவிடம், பசி என்று வந்தவர்களுக்கு கடவுளாக இருந்தவர் நம்முடைய புரட்சி கலைஞர். அனைவரும் சமம் என்று உணர்த்தியவர் புரட்சி கலைஞர். கேப்டன் தன்னந்தனியாக தென்னிந்திய நடிகர் சங்க கடனை அளித்தவர் கேப்டன். உழைத்ததெல்லாம் ஊருக்கு கொடுத்தவர் புரட்சி கலைஞர். தோல்வித்த தயாரிப்பாளர்களுக்கு தோழனாக இருந்தவர் கேப்டன் அவர்கள். தாம் நடந்து சென்ற பாதைகள் எல்லாம்
கருணை வேலையை விதைத்தவர் புரட்சி கலைஞர். அப்பேற்பட்ட புரட்சி கலைஞருக்கு பின்னாடி நாம இருக்கிறத மாதட்டி புலதட்டி சொல்லிக்கலாம். நான் கேட்டவுடைய ஆளு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய ஆளு. உங்கள மாதிரி கல்லட்டி கேட்கிற ட்ரெயின்ல வந்தவங்க கிடையாதுயா. தன்னுடைய உழைப்பு அத்தனையும் அள்ளி அள்ளி கொடுத்தவர். ஒருத்தருடைய அருமை இருக்கும் போது தெரியாது, அவர் இல்லாதப்பதான் தெரியும். அப்படிப்பட்டவர் தான் எங்களுடைய புரட்சி கலைஞர். ஆரம்பத்தில் விஜயராஜாக இருந்து விஜயகாந்தாக தலைவருடைய பேரை சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன் மனுஷங்க. விஜயராஜாக இருந்தவர் விஜயகாந்தாக மாறினார். தான் படிக்கின்ற காலத்திலே கூட படிக்கின்ற ஏழை பசங்களுக்கு உதவி செஞ்சவர். அண்ணா சொன்னாங்கல்ல மதுரையில் அப்படின்னு, மதுரை கிடையாது, இந்தி எதிர்ப்பு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவகோட்டையில டீப்ரிகோ ஸ்கூல்ல அந்த இந்திய எதிர்ப்புல பஸ் கண்ணாடிய முதல்ல உடைச்சதே புரட்சி கலைஞர் கேப்டன் தான். கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, இது 70 முடிஞ்சு 71 அது 10ஓட இது அத்தோட முடிஞ்சு போயிடும். உங்க கண்ணுல விரல விட்டு ஆட்டினார்ல ஆண்ட கட்சி 4 தடவை முதலமைச்சரா இருந்தாருன்னு சொன்னீங்களே, உங்களை தூக்கி எரிஞ்சு கட்சி ஆரம்பிச்ச 6 வருஷத்துல எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்தார்ல. விருத்தாச்சலம் பாமக கோட்டை 61,777 ஓட்டு வாங்கி 13,337 ஓட்டு வித்தியாசத்துல சட்டசபையில சிங்கமா இருந்தாரையா புரட்சி கலைஞர். பாமக கொட்டைய நெசிக்கிட்டார மாம்பழத்தோட கொட்டைய சொல்றேன். சிங்கம் மாதிரி வந்தார. கட்சி ஆரம்பிச்ச 6 வருஷம் சுயமாக கட்சி ஆரம்பிச்சவர். அதுல நோட்டீஸ் பாயிண்ட் இவர் ஆனார். சுயமாக கட்சி ஆரம்பிச்ச 6 வருஷத்துல எதிர்கட்சி தலைவர். எதுல கூட்டணி வச்சாங்களோ கூட்டணி வைக்கலையோ, இந்த ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் இவரை வரக்கூடாது, இவரை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் பேரை கெடுத்து இந்த பத்திரிகைக்காரர் எந்த தலைவருக்காக அந்த தைரியம் வருமா? பத்திரிகையை தூக்குறாரு. எந்த தலைவர் இப்பெல்லாம் நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சுட்டு பத்திரிகை இன்டர்வியூனா ஓடுறான், தலைவருக்கே ஓடுறான். அந்த பத்திரிகையாளர்களே துப்புனவரியா புரட்சி கலைஞர். ஏன் எனக்கு மடியில கணம் இல்லாத வழியில பயம் வேணும். புரட்சி கலைஞருக்கு இந்த மடியில கனம் இருந்துச்சா? கிடையாது. உழைச்ச காசெல்லாம் அள்ளி கொடுத்தாரையா. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 1.5 கோடி பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறார். அப்ப எங்களுக்கு தெரியாம எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருப்பார்? சென்னையில் வெள்ளம் வந்தாலும் சரி, ஆந்திராவில் புயல் அடித்தாலும் சரி, குஜராத்தில் பூகம்பம் வந்தாலும் சரி, மகாராஷ்டிராவில் நில நடுக்கம் வந்தாலும் சரி, செந்தூர் வெடி விபத்தானாலும் சரி, காஞ்சிபுரத்தில் ரயில்வே விபத்தானாலும் சரி, கும்பகோணத்தில் பள்ளிக்கூட தீ விபத்தானாலும் சரி, கன்னியாகுமரியில் மீனவர்கள் சுடப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உத்தரகாண்டில் வெள்ளம் வந்தாலும் சரி, இலங்கையில் தமிழ பிரச்சனையா இருந்தாலும் சரி, நெசவாளர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, மீனவர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதலா வந்து நிற்பார், நிதி கொடுப்பார் புரட்சி கலைஞர். அதுக்கு பிறகுதான் ஆளுங்கட்சிக்காரங்க வருவானுங்க, அந்த கட்சிக்காரங்க வருவானுங்க. இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னா கிண்டல் பண்ணவங்க தலதெறிக்க ஓடினான். கொள்கை இல்லை இருக்கிறான். என்ன கொள்கை இல்ல? கட்சி ஆரம்பி இன்னைக்கு நீங்க உங்க பட்ஜெட்ல நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2006ல எங்க கேப்டன் கொடுத்தது தானே அந்த தேர்தல் அறிக்கையில நீங்க காப்பி வச்சிருக்கீங்க. கேப்டன் என்ன சொன்னார்? லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம். இது கொள்கை இல்லையா? ஆண்கள் பெண்களை ஆண்களுக்கு சமமாக பாதிக்க வேண்டும் என்று சொன்னாரே, இது கொள்கை இல்லையா? அண்டை மாநிலத்தோடு கலந்து பேசி நதிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்போம் சொன்னாரே, இது கொள்கை இல்லையா? விவசாயத்தையும் நெசவு தொழிலையும் மேம்படுத்துவோம் சொன்னாரே, இது கொள்கை இல்லையா?
படிக்காத இளைஞர்களுக்கு வேலை தருவோம் என்று சொன்னாரே, இது கொள்கை இல்லையா? நான் கூட கேட்டேன் கேப்டன் அவர்களே, படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும், சரி, படிக்காத இளைஞர்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நம்ம ரேஷன் பொருட்கள் வீடு தேடி கொடுப்போம்னு சொல்லிக்கிறோம்ல. நான் அதை கூட கேட்டேன், எப்படி கேப்டன் வீடுதோறும் ரேஷன் பொருள் கொடுக்க முடியும் கேட்கும்போது தாங்க, அது எப்படி கொடுக்க முடியும்? அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? வீடுதோறும் பேப்பர் போகுது, வீடுதோறும் பால் போகுது, ரேஷன் பொருள் போகாதா? சரி கேப்டன், அது ஓகே. படிக்காத ஏன் கொடுக்க முடியாது? இந்த ரேஷன் பொருட்களை வீடு தேடி கொண்டு கொடுக்கிறது படிக்காத இளைஞர்கள். அத்தனை தமிழ்நாட்டில் இருக்கிற ரேஷன் கடைக்கும் படிக்காத இளைஞர்களுக்கு வேலை. ஏன்னா சிரிச்சீங்கள, இத சொல்லும் போது சிரிச்சீங்கள, வீடுதோறும் ரேஷன் பொருள் சொன்ன போது சிரிச்சீங்கள. இன்றைக்கு டெல்லியில கெஜ்ரிவால் கொடுத்தாருல, ஜெகன்மோகன் ரெட்டி கொடுத்தாருல. எத்தனையோ கொள்கைகள், முக்கியமான ஒரு கொள்கை அண்ணன் சொன்னாங்க, அன்னையை முருகேசன் சொன்னாங்க, அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழி காப்போம். இன்னைக்கு திமுக கையில் எடுத்திருக்காங்களே, இவங்களுக்கு இதேதான் வேலை. எதையாவது திசை திருப்பணும்னா இந்திய எதிர்ப்பும் பாக்க, இல்ல இலங்கை தமிழர் பிரச்சனை பாக்க. இல்ல நான் கேட்கிறேன், உங்க கட்சியில 48 பேர் ஆதாரம் இல்லாம நாங்க பேச மாட்டோம். நாங்கெல்லாம் ரமணா வளர்ப்பு புள்ளி விவரத்தோட தான் பேசுவோம். நீ எந்த போட்டுக்கிறாங்க வா, எல்லாம் புள்ளி விவரத்தோட தான் பேசுவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 48 பேர் ஸ்கூல் நடத்துறீங்கல்ல, அந்த ஸ்கூல்ல தமிழ், ஆங்கிலம், அதை தவிர நீ ஹிந்தி கத்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு போனே நான் வீசி எடுக்கிறேன். யாரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? கேட்ட உடனே அவரு எஜுகேஷனல் மினிஸ்டர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமணி சொல்லிடுறாரு, அந்த மும்மொழி கொள்கையை நாங்க கொண்டாடாதான் எங்களுக்கு அந்த நிதியை கொடுப்பாங்க. யாரை ஏமாத்துறீங்க? உங்க பையன் பிரெஞ்சு தானே படிக்கிறார். மும்மொழி கொள்கைன்னா என்ன? முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் மகளே. 1ல இருந்து 5 வரைக்கும் நம்மளுடைய தாய்மொழி தமிழ படிக்கணும். 5ல இருந்து 8 வரைக்கும் ஆங்கிலம் படிக்கணும். அதன் பிறகு 8க்கு அப்புறம் எந்த மொழியை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். இதுதான் மத்திய அரசு சொல்லுது. உடனே இவன் என்ன சொல்றான்? ஹிந்தி ஹிந்திங்கிறான். அவங்க அப்படி சொல்லல, எந்த மொழினாலும் உனக்கு இஷ்டப்பட்ட பிரெஞ்சு படிச்சுக்க, ரஷ்யா வேணா ரஷ்யா படிச்சுக்க, ஹிந்தி வேணா ஹிந்தியை படிச்சுக்க, குஜராத்தி வேணா குஜராத்தி படிச்சுக்க. ஆட்டம் போடுறாங்க பாருங்க, ஐயோ ஐயோ குத்துன்னு குத்துறானுங்க ஆட்டம். இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இன்னொன்னு இப்ப கையில் எடுத்திருக்கிறாங்க, தொகுதி சீரமைப்பு அப்படின்னு. இந்த தொகுதி சீரமைப்பு இருந்துச்சுல்ல, முதல் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது இருந்துச்சுல்ல, அடுத்து நேரு பிரதமரா வரும்போது இருந்துச்சுல்ல. அப்ப நீங்க கொண்டு வந்தீங்களே தீர்மானம், என்ன தீர்மானம் கொண்டு வந்தீங்க? 25 வருஷத்துக்கு ஒரு தடவை தொகுதி சீரமைப்பு பண்ணணும்னா காங்கிரஸ் தானே கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு என்னப்பா மைக்கு அப்புறம் தொகுதி சீரமைப்பு யார கூட இருக்கீங்க? உடனே இவங்க வந்து பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ல இருந்து முதலமைச்சர்லாம் கூப்பிடுவாங்களாம், கட்சிக்காரங்க எல்லாம் கூப்பிடுவாங்களாம். நாங்க தொகுதி குறைஞ்சிடும், அவர் தான் சொல்லிட்டாங்க, பிரதமர் தான் சொல்லிட்டாங்க தொகுதி குறையாது. அப்ப எதை தசை திருப்புறீங்க? எந்த விஷயத்தை தசை திருப்புறீங்க? எது இது திமுகவுக்கு கைவந்த கலை. ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அந்த திசை திருப்பணும்னா ஏதாவது கொண்டு வரணும். அப்ப இப்ப எதை திசை திருப்புறாங்க? மார்க்கில் 1000 கோடி ரூபாய் ஊழல். நான் சொல்லல, அதிகாரிகள் சொல்றாங்க, அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொல்றாங்க. டாஸ்மார்க்கில் ஊழல்
அது 1000 கோடியோ 2000 கோடியோ 5000 கோடியோ அது எனக்கு தெரியாது. அதுக்கு இப்போ வழக்கு போட்டிருக்காங்க ஐயா. வழக்கு எதுக்கு போட்டிருக்காங்க? 2 வழக்கு போட்டிருக்காங்க. ஒரு வழக்கு எதற்கு அப்படி என்றால், எங்களுக்கு முறையாக சமன் கொடுக்காம உள்ள வந்துட்டு அவங்க வந்து செக் பண்ணிட்டு எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதாவது சமன் கொடுக்கணும். ஒரு காவல்துறையா இருந்தாலும் சரி, எந்த துறையா இருந்தாலும் சமன் கொடுக்கணும், அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இது ப்ரொசீஜர். அவங்க கொடுக்காம போயிருக்க மாட்டாங்க, கொடுத்திருப்பாங்க. ஆனா இவங்க திசை திருப்புறாங்க. ரெண்டாவது ஒரு வழக்கு என்ன போட்டிருக்காங்க? எங்களுடைய அதிகாரிகள் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. சுமார் 60 மணி நேரம் டெலிபோன், கை தொலைபேசிய, செல்போன் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எங்க அதிகாரிகளுக்கு டார்ச்சர் பண்ணாங்க. இந்த வழக்க இப்போ எந்த நீதிபதிட்ட வந்து தெரியுமா? சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு நீதிபதிட்ட வந்து. அந்த சுப்பிரமணியன் ஸ்டேட் ஃபார்வர்ட். அந்த சுப்பிரமணியன் பாருங்களா, கடவுள் இருக்காருங்கிறது ஒண்ணு போல சாட்சி. அப்போ அவர் சாதாரணமாக சொல்றாரு, எப்பா எனக்கு ஆந்தரி தரிசனம். அவர் நீதிபதிங்கிறது அந்த கோயில வேலை பார்க்கிறவங்களுக்கு தெரியாது, சாதாரண தரிசனம் அப்படின்னு அவன் சொல்றான். அவன் சார் ஒரு டிக்கெட்டை மட்டும் எடுங்க, 10 ரூபா டிக்கெட்டை நான் கூட்டு போறேன், 30 ரூபாய் எனக்கு கொடுங்க அப்படின்னா. யாருக்கிட்ட? ஜட்ஜிட்ட. பாருங்களா, ஜட்ஜி என்ன சொல்றாரு? டக்குன்னு 100 கடிச்சாரு. அது ரொம்ப கவனமா இருப்பாங்கல்ல ஜட்ஜிலாம். 100 கடிச்சோன்னா போலீஸ் வந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது கோயில் நிர்வாகத்தில் இருந்தவனுக்கு இது வந்து ஜட்ஜி அப்படின்னு. ஐயா மன்னிச்சுக்கீங்க, நீங்க வாங்க முன்னாடி வைக்க முடியுங்க. நான் லைன்ல தான் வருவேன். தரிசன டிக்கெட் இருந்தா 40 ரூபா டிக்கெட் எடுத்துருவா. நான் லைன்ல தான் போவேன் சொல்லி சாமி கும்பிட்டுட்டு திரும்ப அடுத்த நாள் ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை கூப்பிட்டு, இங்க பாரு நான் ஜாமீன் கூட போறேன் கோயிலுக்கு, கோயிலே இந்த அநியாயம் நடக்குது, இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த துறை அமைச்சர் திரு சேகர் பாபு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக கடிந்து கொண்டவர் அந்த நீதிபதி. இப்போ இந்த வழக்கு, இப்போ இந்த 2 வழக்கு, இந்த காசு, இந்த வழக்கு இப்ப என்ன தெரியுமா வந்திருக்கு? அந்த நீதிபதி சுப்பிரமணியத்துல தான் வந்திருக்கு. வடபழனி முருகன் எப்படி உருவாகி எப்படி கொண்டு வந்து லிங்க் அடிச்சு எங்க வர்றாரு திரு செந்தில் பாலாஜி அவர்களே, உங்களுக்கு வேற அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க அமைச்சர் பதவியில நீடிக்கணுமா வேண்டாமா முடிவு சொல்லுங்க. அதுக்கும் ஒரு ஆப் வச்சுட்டாங்க. அப்போ எப்படிலாம் தசை திருப்புறாங்க பாருங்களா. இல்ல இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தது? 13/8/2021 என்ன சொன்னீங்க? 13/8/2021 5 தேர்தலுக்கு நீங்க கொடுத்தீங்களே, கொடுத்தீங்க 5 தேர்தல் இருக்கு. மாத்தி வைக்காதீங்கன்னா என்ன மாத்தி வச்சுட்டாரு, அதுதான் மாத்தி வைக்காதீங்கன்னு சொன்னா மாத்தி வச்சுட்டாரு. அதாவது 505 தேர்தல் இருக்கு, அன்னைக்கு அறிவிப்பு கொடுத்தாரு. ஆர்டரா வச்சுன்னு சொன்ன எல்லாமே இருக்கு. 13/8/2021 அவங்க 505 தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க. முதல்ல 8ஆம் தேதி கொடுத்தாங்க. அப்புறம் திருச்சியில நடந்த பொதுக்கூட்டம் 13, முதல்ல 8/3/21, அப்புறம் 13/3/21 திருச்சி பொதுக்கூட்டத்துல நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி இப்படி துள்ளி துள்ளி சொல்லுவாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆக அவர் தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டை ஒழிப்போம். ஒரே கையெழுத்து. அவர் பின்னாடி அவர் குட்டி வந்தது.
அவர் சொன்னாரு, நாங்க வந்தோம்னா உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் எங்க 50 லட்சம் கைவிட்ட வாங்க, நீ ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு, நீட்டை ஒழிக்க முடியல, யாரை ஏமாத்துற? நீட்டை எப்படி நீங்க ஒழிக்க முடியும்? முடியாத. மசோதா பார்லிமெண்ட்ல நிறைவேறிச்சு, கோர்ட்டில் சொல்லிச்சு, எப்படி நீட்டை நீங்க உருவாக்க முடியும்? நீங்க வந்து ஒழிக்க முடியும்? எப்படி ஒழிக்க முடியும்? நீட் நல்லது. இன்னைக்கு என் பையன் உங்க பையன் டாக்டருக்கு படிக்கிறாங்க, அது காரணம் நீட். முன்னாடிலாம் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா 1 கோடி 2 கோடி கொடுத்தாதான் படிக்க முடியும். ஆனா இன்னைக்கு நீட் 800க்கு 500 மார்க் 450 மார்க் 650 மார்க் எடுத்தா டாக்டர். நல்ல திட்டம் தானே. ஏன் இங்க மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கவங்க பூரா கட்சிக்காரங்க. தமிழ்நாடு முழு மெடிக்கல் காலேஜ்ல இந்தியா வச்சிருக்கவங்க பூரா கட்சிக்காரங்க. 1 கோடி 2 கோடி 3 கோடி வேலை, எம்பிபிஎஸ்க்கு 2.5 கோடி, எம்டிக்கு 3 கோடி பண்ண முடியல. அதனால நீட்டை ஒழிப்போம் சொன்னாங்க. அந்த சூட்சமம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னா இருக்குது உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. சூட்சமம் தெரியும், மந்திரவாதி தானே நீங்க. அந்த நீட்டை ஒழிக்க வேண்டியதுதான். நீங்க ஆம்பளையா இருந்தா நீங்க ஒழிக்க வேண்டியதுதான். யாரை ஏமாத்துறீங்க? உங்க தேர்தல் அறிக்கையில 127வது பக்கத்துல 4வது பக்கத்துல சொல்லிருக்கீங்களா? 127வது பக்கம் 4வது பக்கத்துல நீட்டை ஒழிப்போம்னு சொன்னீங்களா? சொன்னீங்க. அடுத்து சொன்னீங்க, இன்னொன்னு சொன்னாங்க, அனைத்து மகளிர்களுக்கும் உரிமை தொகை 1000 ரூபாய் சொன்னீங்கல்ல. சொன்னீங்க 1000 ரூபாய் எப்ப கொடுத்தாங்க? 1 கோடியே 7 லட்சம் பேருக்கு தான் கொடுத்தீங்க. அதுவும் என்ன சொல்றீங்க? தகுதி வாய்ந்த பெண்களுக்கு. எங்க பெண்களை தகுதி வாய்ந்த பெண்கள் நிர்ணயம் செய்வதற்கு நீ யார்? எங்க பெண்களை தகுதி வாய்ந்த பெண்கள் நிர்ணயம் செய்வதற்கு நீ யார்? சரி, நீ சொல்லிட்டுல மிச்சம் உள்ளவங்களும் நாங்க கொடுத்துருவோம் சொன்னல. இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு எத்தனை மாசம் ஆயிடுச்சு? கொடுக்கணும்ல. இந்த குட்டி வெளியில வந்து சொல்லிட்டு போச்சு இல்ல. 40 தொகுதிக்கு இந்த குட்டி போச்சு இல்ல. அப்ப என்ன சொல்லிச்சு இந்த குட்டி? அடுத்த டாபிக் வரமா இங்க இருக்குமா, ஊத்துமா, வந்துட்டே இருக்கும். பயப்படாதீங்க. பாராளுமன்ற தேர்தல் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போகும்போது, ஆமாமா பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த குட்டி சொல்லிட்டு போகுது, 40 தொகுதியிலையும் இங்க வந்து இவரை நீங்க ஜெயிக்க வச்சா நான் வந்து தொகுதிக்கு 2 நாள் வந்துடுவேன். அப்ப 40 தொகுதிக்கு 80 நாள். இவர் சொல்றாரு, மாசத்துல நான் 2 நாள் வந்துடுவேன், மாசத்துல நான் 2 நாள் வந்துடுவேன், 40 தொகுதி சொல்லிட்டு போறாரு. அப்ப மாசத்துக்கு இப்ப 80 நாளா? இதை நீங்க தெரியணும்ல, உங்களுக்கு புரியணும்ல. இப்ப சொல்லிட்டு போயிட்டு என்ன சொல்றாரு? அப்ப கூட அந்த பிரச்சாரத்துல விடுபட்ட மகளிர்களுக்கு நாங்க பணம் கொடுப்போம்னு சொல்றாருல, இது வரைக்கும் கொடுத்தாங்க. அப்ப நீங்க சட்டையை பிடிச்சு கேளுங்க, சட்டையை பிடிச்சு கேளுங்க. யார்கிட்ட பணம் வாங்கியும் செல்வதற்கு சட்டையை பிடிச்சு கேளுங்க, சட்டையை பிடிச்சு கேளுங்க. நாளைக்கு எம்எல்ஏ வந்தோம்னா 1000 ரூபாய் விடுபட்ட பெண்களுக்கு கொடுங்க. ஸ்லோவா போயிட்டு இருக்கா, தடுக்காத. 1000 ரூபாய் சட்டையை பிடிச்சு கேளு. கேட்கணும். நீ 1000 ரூபாய் இங்க கொடுத்துட்டு மகளிருக்கு பேருந்து இலவசம், அது 1% 2% தான் வருது. அதுலயும் போனோம்னா கண்டக்டர் சொல்றான், ஓசியில வர்ற, ஓசி வண்டியில நிக்காது போ. அப்புறம் இன்னொரு அமைச்சர் சொல்றாரு, உயர்கல்வித்துறை அமைச்சர், அவர் இருந்தவர் போயிட்டாரு, அவரும் எங்கெல்லாமோ போயிட்டு வந்துட்டாரு. பொன்முடி அவர்கள் உங்க அப்பா விட்டு போறமா? என்ன உங்க அப்பா விட்டு போறமா? எங்க வழி பணம் தானே, எங்க பணத்தை தானே எங்களுக்கு எடுத்து கொடுக்குற. என்னமா ஓசிங்கிற நீ? யார் பண்ணாது? உங்க அப்பா விட்டுக்கிறோமா?
ஓசி அதுல இன்னொருத்தர் கதிரானந்த் நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் அவங்க பையன் இந்த வேலூர்ல எழுதி நிற்கும் போது என்ன பெண்கள் எல்லாம் அப்படி பரபரப்பாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துட்டா, பேரன் வந்துட்டா, அந்த 1000 ரூபாய் வந்துச்சா, அந்த 1000 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. யார் நாங்க கேட்டோமா? நீ எனக்கு இலவசமா கொடுன்னு கேட்டோமா? நீ இங்க 1000 கொடுத்து அங்க இவங்க லேடிஸ் வீட்டுல உள்ள லேடிஸ் பஸ்ல ஃப்ரீயா போயிருவாங்க. நம்ம ஹஸ்பண்ட் அவங்க கணவர்களும் பசங்களும் போனாங்க 5 ரூபாய் கேட்டு 15 ரூபாய். இதை புரிஞ்சுக்கீங்கம்மா முதல்ல. அம்மா இதை புரிஞ்சுக்கீங்கம்மா. 5 ரூபாய் கேட்டு 15 ரூபாய் ஏற்றிட்டாங்கம்மா, ஏற்றிட்டாங்க. சொத்து வரி ஏற்றிட்டாங்க, மின்சாரம் ஏற்றிட்டாங்க. 3 தடவை ஏற்றிட்டாங்க மின்சாரத்தை. அதுக்கு வர மின்சாரத்துக்கு ஒரு கதையே இருக்கு, அது ஒரு நாள் ஆகும். மின்சாரத்தை ஏற்றிட்டாங்க, சொத்து வரி ஏற்றிட்டாங்க, எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. 1ஆம் தேதி டாஸ்மார்க் ஏற்ற போறாங்க. அன்பார்ந்த குடிகார மக்களே, என் குடிமக்களே, என் செய்யூர் மக்களே, காதுல செய்தி வந்தது 1ஆம் தேதி டாஸ்மார்க் கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த வழக்கை இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த டாஸ்மார்க் வழக்கை அங்க ஆஜராகிற வக்கீலுக்கு வந்து அவர் பேர் வந்து முகுந்த் ரோஹித், ஐ திங்க் திஸ் இஸ் கரெக்ட், முகுந்த் ரோஹித். அவருக்கு ஒரு நாளைக்கு 50 லட்சம் ரூபாய். இந்த 50 லட்சம் ரூபாய் யார் பணம் தெரியுமா? நம்ம பணம், மக்கள் பணம். ஆமா, நான் ஏன் கேட்கிறேன், நம்ம திரு செந்தில் பாலாஜி 10 ரூபாய் பாலாஜியில காசு இல்லையா? இல்ல திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட காசு இல்லையா? எதுக்கு எங்க காசை எடுத்து நீங்க வக்கீலுக்கு கொள்ளை அடிச்சது காணாதுன்னு, ஊழல் பண்ணது காணாதுன்னு இங்க இருந்து வரிப்பணத்தை எடுத்து 50 லட்சம் ரூபாய் அவங்க கொண்டு கொடுக்குறீங்க. இதெல்லாம் கேட்கணும் மக்களே, கேட்கணும். கேட்ட ஒரே தலைவன் என் தலைவன் புரட்சி கலைஞர் சொல்லி உங்களுக்காகத்தான் குரல் கொடுத்தார், உங்களுக்காகத்தான் நாங்கள் திருத்தினார். கையை நீட்டி பேசுறார். அந்த அம்மா முன்னாடி எந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரே இப்படி அடங்கி சொன்னார். அப்புறம் திரு ஓபிஎஸ் இருக்காரு, அவர் ஓபிஎஸ் இப்படிதான் நிற்கிறார். அப்புறம் எல்லா அமைச்சருமே வந்து அது வந்து திரு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, எல்லாம் டைரக்ட் அப்படின்பாரு. அது ஒரு கதை, அது அப்படி போகுது. சரி, திரும்ப நம்ம மேட்டருக்கு வாங்க. அப்போ 1000 ரூபாய் இல்ல, சரி ரைட் கொடுங்க. அது அடுத்த நீங்க சட்டை பிடிச்சி கேட்கணும். நான் அடுத்த இந்த வரும்போது செய்யூர்ல உள்ள பொதுமக்கள் 1000 ரூபாய் கொடுன்னு கேட்கணும். ஏங்க இந்த வருஷம் உங்களுக்கே காசு கொடுக்கலையே, ஆனா அடுத்த வருஷம் கொடுப்பாங்க. ஏங்க 2000 ரூபாய் கொடுப்பான். அடுத்த வருஷம் 2000 ரூபாய் கொடுப்பான். ஏன் சொல்லுங்க? எலெக்ஷன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அத அப்படி பாக்கெட்ல வாங்கி வச்சுக்கிட்டு எங்க குத்தணும்? நாங்க எங்க இருக்கோமோ அங்க குத்தணும். அது கூட அமைச்சர் கூட சொல்றாரு. யாரு? நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் சொன்னார், நாங்க இந்த வருஷம் கொடுக்க மாட்டோம், அடுத்த வருஷம் சேர்த்து கொடுத்துக்கிறோம். அடுத்த வருஷம் சொல்லி இருக்கிறாரு. எல்லாத்தையும் எவிடன்ஸ் இருக்கு. அது மீறி நீ போடு, ஜெயில போட்டா பெயில் ஒண்ணு இருக்குல்ல, பாத்துக்கலாம். என் மேல 17 வழக்கு இருக்கு தமிழ்நாடு முழுவதும். 17 வழக்கு 18 பாத்துக்கலாம். ஜெயிலுன்னு ஒண்ணு இல்ல, பெயில் ஒண்ணு இருக்கிறது. என்ன டாஸ்மாக் ஏன் கேட்கிற? 1947 இருந்து 1967 வரைக்கும், சாரி 69 வரைக்கும், கிட்டத்தட்ட 47 அப்புறம் 57, 67, 22 வருஷம் இந்த சாராயம் டாஸ்மாக் தமிழ்நாட்டில் கிடையாது. ராஜாஜி, பக்தவச்சலம், குமாரசாமி அவர்கள், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்
9 வருஷம் ஆட்சி செஞ்சாரு. அதுக்கப்புறம் நீங்க சொல்லிக்கிட்டு திடீர்னீங்களே உங்க அண்ணா அவர்கள் 1967 இருந்து 69 அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் சாராயம் இல்ல, டாஸ்மாக் இல்ல. அப்ப இந்த டாஸ்மார்க்கை கொண்டு வந்தது யார்? தட்சணாமூர்த்தி. தட்சணாமூர்த்தி யாரு தெரியுமா? தெரியாதா? கலர் டிவி கலைஞருடைய உண்மையான பெயர் தட்சணாமூர்த்தி. சமஸ்கிருத பெயர். சமஸ்கிருத பெயர். எப்பா இதை விட ஒரு கேவலப்பா. நான் வரேன், டாஸ்மாக் வரேன். இதை விட நம்ம முதலமைச்சர் இருக்காரு டி நகர்ல ஒரு கல்யாணத்துக்கு போறாரியா. அங்க போய் நின்றுட்டு மாப்பிள்ளை மகேஸ்வரர், மணப்பெண் திவ்யா பாரதி சீரோடும் சிறப்போடும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பெயரெல்லாம் பார்க்கும்போது தமிழில் இல்லை. உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்காவது தமிழில் பேர வைங்க. உங்க பேர் தமிழ்ல இருக்கா? உங்க பேர் ஸ்டாலின் தமிழா? உங்க பையன் இருக்கானே திரு உதயநிதி ஸ்டாலின், அவர் பேர் தமிழா? தட்சணாமூர்த்தி உங்க அப்பா தமிழா? தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் தமிழா? ரெஜன் மூவிஸ் தமிழா? சன்சைன் ஸ்கூல் தமிழா? யாரை ஏமாத்துற? தமிழுக்கு குரல் கொடுப்போம். தமிழை வச்சு நீ நாடகம் ஆடி, தமிழை வச்சு ஆட்சி பிடிக்கிற, தமிழை வச்சு காசு அடிக்கிற. டாஸ்மாக், டாஸ்மாக், டாஸ் TASMAC, டாஸ்மாக், டாஸ்மாக், டார்ஸ் இல்ல டாஸ்மாக். 234 தொகுதிகளில் டெபாசிட் கிடைக்கும். 234 தொகுதிகளில் டெபாசிட்டே கிடைக்காது. தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைக்கிறார். 77 இருந்து டிசம்பர் திமுகவுக்கு தண்ணி காட்டிட்டாரியா, போயிட்டாங்கய்யா. அதன் பிறகு 1996ல அதுக்கப்புறம் அந்த எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்தாங்க போனாங்க, அதெல்லாம் ஓகே. அடுத்து 96ல இந்த அம்மா இருக்கும்போது இவரு பொங்கலுக்கு 460 கோடி நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு, எங்க வீட்டுல பொம்பளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவன்கிட்ட டெய்லி சரக்குக்கு 250 ரூபாய் போகுது. எம்மா உங்களுக்காக தான் நான் பேசுறேன். எம்மா உங்களுக்காக தான் நான் பேசுறேன். அங்க பாருங்க, அங்க பாருங்க. அண்ணா கிருஷ்ணமூர்த்தி அண்ணா வா, ஜெயமூர்த்தி அண்ணா வாங்க. அண்ணா வாங்கண்ணா, ஊராட்சி கழகத்துக்கு சார்பாக போறோம்.